இந்த மெத்தடில் எந்த வெரைட்டி காராக இருந்தாலும் சரி, மாருதியோ செவர்லெட்டோ இல்லை டயோட்டாவோ டாட்டாவோ எதாக இருந்தாலும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அதேமாரி எந்த மாடல் பேட்டரியாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த மெத்தடில் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஹலோ, வணக்கம் நண்பா. வெல்கம் டு வெரைட்டி ஃபன்டைம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது என்னோடய கார் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகலை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கிட்ட அப்படின்னு நின்றுட்டு அந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆகலை. அது எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன கம்ப்ளைண்ட்டு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம அதை வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம். வாங்க அந்த காரை பார்ப்போம். கார் கீ எடுப்போம். வாங்க, இதுதான் என்னோடய காரு 50 அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். கார் கீ போடுறேங்க. கீ போட்டோடனே சவுண்டு வருது. பேட்டரியெல்லாம் நல்லா தான் இருக்குது போல் இருக்குது. ஓகே, எல்லாமே எரியுது, லைட்டெல்லாம் எரியுது. ஐயோ, ஸ்டார்ட் ஆகலாம் பாருங்கள். அடித்த உடனே ஆஃப் ஆகுது பார்த்தீங்களா. எல்லா எல்இடியும் எரியுது, பிரச்சனை இல்லாத போல தான் இருக்குது. அடித்த உடனே ஆஃப் ஆகுது, எல்லாம் போகுது. இதுக்கு காரணம் பேட்ரின்னு தான் நினைக்கிறேன். இந்த பேனட்டை ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, கீயை எடுத்துட்டேன். கார் ஸ்டார்ட் பண்ண உடனே எல்இடி எல்லாம் ஆஃப் ஆனதுனால கண்டிப்பாக இது வந்து இந்த பேட்டரியோட கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து சார்ஜ் அதை ட்ரை ஆனதுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம இந்த முதல்ல இந்த பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணி பார்ப்போம். பேட்டரி தான் கம்ப்ளைண்ட் போல இருக்குது. நம்ம பேட்டரி எடுத்து சார்ஜ் பண்ணணும். பேட்டரி எடுத்து சார்ஜ் பண்ணணுன்னா இப்போ வீட்டில் எதை வச்சு சார்ஜ் பண்ணான்னு எனக்கு தெரியலையே. ஓகே, 12 வோல்ட்டு இதுக்கு தேவைப்படும். 12 வோல்ட்டு சார்ஜர் தான் இதுக்கு தேவைப்படும். நம்ம 12 வோல்ட்டுக்கு என்கிட்ட வேறு ஒரு ஐட்டம் இருக்குது, அதை எடுத்து நம்ம இது பண்ணோம். வாங்க. பார்த்தீங்கன்னா இதுலேயும் 12 வோல்ட்டு அவுட்டு தான் வரும். இது வந்து கம்ப்யூட்டருக்குள்ள யூபிஎஸ். ஓகேங்களா. இந்த யூபிஎஸ் வந்து யூபிஎஸ்லேருந்து நம்ம அவுட் எடுத்து அந்த பேட்டரியை கொடுத்து பேட்டரியை சார்ஜ் பண்ண போகிறோம். எப்படி சார்ஜ் பண்ணலான்னு நான் செய்து காணிக்கிறேன். வாங்க. பார்த்தீங்களா, இது வந்து யூபிஎஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணலை, சும்மா ஒதுக்கி போட்டது, வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுக்கி போட்டது. அதை தான் இப்போ நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டூல்ஸு. டூல்ஸ் தான் இருக்குது, இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். இது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பிடிக்கலையே. ஓகே,
ஒவ்வொரு யூபிஎஸ்ஸுக்கும் ஒவ்வொரு சைடில் இந்த போல்ட் நட்டு இருக்கும், அதாவது இந்த ஸ்க்ரூ இருக்கும். சிலதுக்கு பேக் சைடில் இருக்கும், சிலதுக்கு மேலேயே இருக்கும், சைடில் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் உள்ளே தள்ளி அங்கே இது பண்ணி கொடுத்துருக்காங்க. கலத்திக்கிடுங்க. யூபிஎஸ்ஸை கலத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து பேட்ரிக்கு வரக்கூடிய லைன் இருக்குல்ல, அந்த லைனில் தான் நம்ம லைனை கொடுக்க போகிறோம். ஏன்னா அந்த பேட்ரிக்கு வந்து சார்ஜ் இப்போ ஏற்றுறதுக்கு வந்து ஒரு 12 வால்ட்டு தேவைப்படும். அந்த 12 வால்ட்டு நம்ம கார் இதுக்கு வந்து டெம்பரரியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம இந்த யூபிஎஸ்சில் உள்ள பேட்ரி கனெக்ஷனை தான் அந்த நம்ம கார் பேட்ரி கனெக்ஷனோட லிங்க் பண்ணி அதில் சார்ஜ் ஏற்ற போகிறோம். இப்போ நம்ம இதில் வேறு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இதில் நம்ம வந்து இந்த ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, இது வந்து சிவப்பு ஒயர் வாரது ப்ளஸ்ஸு, கருப்பு ஒயர் வாரது மைனஸு, இது ரெண்டையும் பார்த்து கரெக்டாக அந்த பேட்டரியில் நம்ம லைன் கொடுத்துட்டோம்னாலே போதும். அந்த பேட்டரி இங்கே கலத்திட்டு வரணும்னு கிடையாது. ஆனால் இப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் இருக்கனால அதை கலத்தி எடுத்தால் தான் கொள்ளான்னு நினைக்கிறேன். எதுக்கும் நம்ம பார்ப்போம். இந்த 2 ஒயர் தான் நமக்கு வேணும். ஏன்னா அந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் அதில் கொடுத்தாச்சுன்னா அது சார்ஜ் ஆகும். ஓகேங்களா? சரி, வேறு என்கிட்ட ஒயர் இருக்குதான்னு நான் பார்க்குறேன். ஒயர் இருந்துச்சுன்னா நம்ம இதை அங்கே கொண்டு போக வேண்டாம், இங்கேயே வச்சு நம்ம சார்ஜ் பண்ணிடலாம். நான் சர்ச் பண்ணிவிட்டு வரேன். ஒரு ஒயர் கிடச்சிருக்குது, பழைய ஒயர் தான். ஏதாவது எங்கேயாவது கனெக்ஷன் இல்லாமல் இருக்கான்னு என்னன்னு தெரில. இதை வச்சு நம்ம இது பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த ஒயருன்னா நமக்கு வசதியாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு இது சிவப்பை வந்து ப்ளஸ்ஸுக்கு கொடுத்துக்கலாம், கருப்பை மைனஸுக்கு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, கொடுக்கும். இப்போ நம்ம ப்ளஸ்ஸு கொடுத்துருக்கோம். ஓகே, கொடுத்தாச்சு. இந்த லைனை கொண்டு போய் கொடுத்துருக்கே தெரியுதுல்ல, பார்த்துக்கிடுங்க. ப்ளஸ்ஸும் மைனஸும் கரெக்டாக கொடுத்துக்கிடுங்க. ஓகே, நம்ம இதை இனி அப்படியே எடுத்துகிட்டு போய் காரில் நம்ம இது பண்ண போகிறோம். கார் பேட்டரியில் பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்குது. சரி, இதை நம்ம இங்கே லைன் கொடுத்துடலாம். இங்கே எப்படி கொடுக்கணுன்னா, இந்த போல்ட்டை கலத்திக்கிட்டு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுமாரி இந்த போல்ட்டை கலத்திட்டு கொடுக்கணும். எந்த ஸ்பேனரு இதுக்கு செட் ஆகும்னு தெரில. 10, 12 இது செட் ஆகுது. 10 அது ஓப்பன் பண்ண வேண்டாம், இதை தான் ஓப்பன் பண்ணணும். பார்ப்போம். ஓகே, இது செட் ஆகுதுங்க. 10ஆம் நம்பரு ஸ்பேனரு செட் ஆகுது பேட்டரிக்குள்ளே. இந்த இதுக்கு கலத்திட்டோம். இதேமாரி இதையும் கலத்திடுவோம். ஓகே, அதையும் கலத்திட்டோம். ஓகேவா? சரி, அந்த கலத்தி விட்டுருவோம். நம்ம கலத்தி விட்டுட்டு இதிலே ஒயரை நம்ம இது பண்ணிடுவோம். சரியா? ஓகே ஓகே. ஒயரில் இந்தமாரி ஸ்லைவ் எடுத்துக்கிடுங்க. இந்தமாரி தூக்கி விட்டுக்கிடுங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டீங்கன்னா தான் நமக்கு அதில் சுற்றி இது பண்ண முடியும், கட்ட முடியும். ஓகே,
கரெக்டாக நம்ம அங்கே வந்து இதை வந்து மைனஸில் கொடுத்துருந்தோம், அதாவது நெகட்டிவில் கொடுத்துருந்தோம். இங்கேயும் நெகட்டிவ்லேயே கொடுத்துருவோம். நல்லா டைட்டாக பண்ணுங்கள். டைட்டாக கெட்டினா தான் அது ஏறும். அதனால் நல்லா டைட்டாக இது பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இது இதில் போடுவோம். பாசிட்டிவில் போடுறோம். ஓகே, பாசிட்டிவும் நல்லா டைட்டாக நம்ம இது பண்ணியாச்சு. ஓகேங்களா? தெரியுதா? ஓகே, நம்ம இனி இந்த லைனை வந்து கொடுத்துடலாம். ஓகே, சொல்லிட்டேன். பார்த்தீங்களா, சார்ஜ் ஆகுது. லைனு சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம பேட்ரி சார்ஜ் ஆகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகேங்களா? கரெக்டாக மைனஸில் கொடுத்துருக்கு. இப்போ லைன் வந்துட்டு இருக்குது. ப்ளஸ்ஸு இதில் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னா, பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு ப்ளஸ் சிம்பிள் கிடக்கும் பாசிட்டிவ்க்கு. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா இது மைனஸில் வந்து நெகட்டிவ்க்கு மைனஸ் கிடக்கும். இன்னொரு வித்தியாசம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பேட்ரி அதாவது பாசிட்டிவ் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இது வந்து பெருசாக இருக்கும். இந்த இது இருக்குல்ல, இந்த அலுமினியம் இது வந்து பெருசாக இருக்கும். நெகட்டிவ் சைடில் வந்து சின்னதாக இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 20 to 30 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணி சார்ஜ் ஆகிட்டா எப்படின்னு பார்த்துக்கிட்டு அப்புறமா நம்ம இது பண்ணணும். அதில் வாங்க, இப்போ நமக்கு கரெக்டாக அரை மணிக்கூர் ஆகிடுச்சு. நம்ம அதை பார்க்கலாம். இது சார்ஜ் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இதை கலத்தி மாற்றிடுவோம். டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு வரணும். ஒரு நிமிஷம். லைன் எடுத்து விட்டாச்சு. இன்னும் இதை நம்ம மாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டைட் ஆகிட்டு அதே போல் நெகட்டிவையும் நம்ம டைட் பண்ணிடுவோம். நல்லா டைட் பண்ணிவிடுங்க, லூஸ் இருக்கக்கூடாது. ஓகே, நல்லா டைட் ஆகிட்டு. ஓகே, டைட் பண்ணியாச்சு. வாங்க ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் காரை. சார்ஜ் போட்டுட்டு அடித்தேன், ஸ்டார்ட் ஆகலை. அது பழைய மாரி ஒரே மாரி தான் இருந்துச்சு. திரும்ப 1 hour சார்ஜ் போட்டுட்டு திரும்ப தான் இப்போ ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம் ஸ்டார்ட் ஆகுதான்னு. பார்த்தீங்களா, வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு. வண்டி சூப்பராக ஸ்டார்ட் ஆகிட்டு. இது என்னோட செகண்ட் அட்டம்ப்ட்டு. ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதாவது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு வந்து 1/2 hour வச்சுட்டு தான் இது பண்ணேன். half an hour சார்ஜ் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன், ஸ்டார்ட் ஆகலை. இது என்னோடய செகண்ட் அட்டம்ப்ட்டு. என்னென்னா, ஒரு 1 hour வெயிட் பண்ணி சார்ஜ் போட்டுக்கிட்டு அடித்து ஸ்டார்ட் ஆகிட்டு. பார்த்தீங்களா, இவ்வளோந்தான். இது நம்ம வீட்டிலே பண்ணலாம். ஓகேங்களா? ஓகேங்க, சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து வண்டியை வந்து நம்ம ஒரு 1/2 an hour ஸ்டார்ட் பண்ணி விடணும். ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா அந்த பேட்ரி வந்து சார்ஜ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆகும். அதுக்காக நம்ம ஒரு 1/2 an hour வேணும்னு இல்லை, ஒரு 15 minutes வரை நின்னா போதும். வண்டி இதாகிரும், தேவையான சார்ஜ் கிடச்சிரும் வண்டிக்கு. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ சப்போஸ் பிடிக்கலைன்னா டிஸ்லைக்கும் பண்ணலாம், டிஸ்லைக்கும் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள்.
ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.